ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சந்தேரியோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வாங்க எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்க போது. எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேன் போட்டு தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம எஜுகேஷன் கேன்சல் ஆகலேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் தான் போய் சொல்ல ஒத்துப்பாங்களான்னு கேட்கும்போது ஹீரோ எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹீரோ ஆஃபீஸ்க்கு வெளியில தான் சூழ்ந்து நிற்பாங்க. அஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டிங்லாம் கொண்டு வந்து வெளியில் எஜுகேஷன் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போகுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொந்த அஸ்டன்ட் கிட்ட எப்போ நடக்க போகுது, நிஜமாவே நடக்குதான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் எதுவுமே பதில் பேசாம உள்ள போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த பழைய ரிப்போர்ட்டரும் பார்த்தா வந்திருப்பாங்க. ஹீரோயின் அப்போ நம்ம ஃபோட்டோஸ் என்ன பண்ணுறது, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து நம்ம எப்படி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரதுன்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது, நம்ம கிட்ட தான் ஒரு படையே இருக்கேன்னு சொல்லிட்டு மம்மிஸ் கேங்க மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. மம்மிஸ் கேங் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தோடனே அவங்களும் எங்களுக்கு வாரில் சும்மா கை வந்த வசம் சொல்லு யார்கிட்ட எப்போ சண்டை போடணும்னு கேட்கும்போது ஹீரோயின் இங்கே பாருங்க மம்மி, சண்டைலாம் ஒன்றும் போட வேண்டாம், நீங்கள் சும்மா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும் போதும், நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு அவங்ககிட்டயே பார்த்தா பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லி எனக்கு திருப்பி இந்த சைடு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் காட்டுவாங்க. பழைய ரிப்போர்ட்டரும் என் பச்சி சொல்லிட்டே இருக்குடா இந்த இடத்துல இந்த எஜுகேஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக அதை கண்டுபிடிப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஹெட்டை தான் காட்டுவாங்க. ஐயோ எல்லாரும் நிற்கிறாங்களே என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலேன்னு இவர் பயந்துட்டு இருப்பாரு. ஏன்னா போய் சொல்லிட்டு இருக்காங்களே நடக்க போகுதுட்டு. அதனால இந்த சைடு மம்மிஸ் கேங்கோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் வந்து இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு கால் பண்ணி நம்ம பிளான் பண்ணதை அப்படியே போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹெட்டும் பாரு இப்போ என்னோட மாசன்ட்டு வெளில வருவாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே மதிக்க மாட்டாங்க. இவரே கட்டி அட்டென்ஷன் ப்ளீஸ், இன்னைக்கு இந்த எஜுகேஷன்னு ஆரம்பிக்க போதே வண்டி சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். எல்லா சைடில் பார்த்தா மம்மிஸ் கேங் தான் செம மாசா பார்த்து ரவுண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா செம மாசம் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் காரில் வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அசிஸ்டண்ட்டும் மேனேஜரும் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ சைடில் ஏற்றுறத பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்துருவாங்க. பக்கத்தில் உள்ள கேமராமேனையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு காட்டுவாங்க. டக்குனு வீடியோ எடுக்கலாம்னு பார்க்கும்போது ரிப்போர்ட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ வீடியோ எடுத்து எதுவும் ஆக போகிறதில்ல, அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இன்டர்வியூ கொடுக்க போகிறதில்ல, ஏதோ பெருசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுன்ட்டு இவங்கள பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே சைடில் குங்டியோட அம்மாவுக்கு கண்ணு கட்டுவாங்க. இந்த மாதிரி அவங்களும் பார்த்தா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோனோட எஜுகேஷன் இங்கே தானே நடக்குது, அது பார்க்கறக்காண்டி தான் வந்தோம், எங்க ஹெட் எங்கே பார்க்கிங் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவரும் இதுதாங்க பார்க்கிங்பாங்க. என்ன பார்க்கிங் இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நாங்கள் வேணால் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு மம்மிஸ் கேங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. பண்ண ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோனும் மம்மிஸ் கேங்க தனியாக அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுவாங்களோ தெரியலேன்னு கேட்கும்போது ஹீரோவும் நம்ம மம்மிஸை பற்றி பயப்பட வேண்டாம், அவங்கள வாருக்கு கொண்டு போய் விட்டாலும் ஜெயிச்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க, இப்போதைக்கு நம்ம எஜுகேஷன் தான் முக்கியம், அதை பற்றி யோசின்னு சொல்லும்போது ஹீரோனு கண்டிப்பாக எஜுகேஷன் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி தான் இந்த ரிப்போர்ட்டர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இவங்க எங்கே வந்திருப்பாங்கன்னா அப்பாவோட ஆஃபீஸில் தானே வேர் ஹவுஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு இவங்க வந்திருப்பாங்க. இவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கேமராமேனும் இந்த மாதிரி ஹீரோனுக்கு இது என்ன கம்பேக்கான்னு கேட்கும்போது ரிப்போர்ட்டர் இல்லை இவ வேற ஏதோ பெருசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்பாங்க. அப்படியே இந்த ஆஃபீஸ்க்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்களால பொறுக்க முடியாமல் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துடுவாங்க. என்ன எஜுகேஷன் நடக்குதுன்னு நீங்களே எந்த தடையுமே காணாமல் என்னதான் நடக்குதுங்கன்னு கேட்கும்போது ஹெட்டும் இங்கே பாருங்க நாங்கள் தாமதமாக சொல்கிறதுக்கு மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி எஜுகேஷன் இங்கே நடக்கலை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கோவப்பட்டு திரும்பி சந்தேரிக்கு போகலான்னு போவாங்க. அசிஸ்டண்ட்டும் ஏன் இப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி ஹீரோயின் என்ன பிளான் பண்ணியிருக்காங்களே தெரியல, அங்கே போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஹெட்டும் கண்டிப்பாக ஹீரோ வேறு ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் தான் காட்டுவாங்க. செம மாசா பண்ண ஒரு ஹோட்டலுக்கு வெளில வந்து இறங்குவாங்க. இவங்க 6 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, கூட ஆன்டி சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர் அண்ட் லாயர் இருக்காங்கன்ட்டு, அவங்களையும் பார்த்தீங்கன்னா கேங்கெல்லாம் சேர்த்திட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் என்ன ஹீரோன் கிட்ட இருந்து டெக்ஸ்டே வரல, நம்ம தான் பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கோம்னு சொன்னேன், என்ன டெக்ஸ்டே பண்ண மாட்டேங்கன்னு புலம்பிட்டே வருவாங்க. இந்த சைடு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வரதை பார்த்துட்டு இவங்க என்னடா பண்ணுறாங்க சரி ஷாக்காக பார்ப்பாங்க. குங்டே பார்த்தா பாய் ஃப்ரெண்டை பார்த்துருவோம், உன்னை தாண்டா தேடி வந்தோம் நீயே வந்து பாய் ஃப்ரெண்டை பார்த்தா அங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டை பிடிக்கிற விட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்ட்டு. குங்டே எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டே சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, அதை மீன் பண்ணி தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அவன்லாம் ஈஸியாக நம்ம மடக்கிடலாம், ஒரு 2 தட்டு தட்டுனா அவனே உண்மையெல்லாம் வெளில சொல்லிடுவான்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்கார் ஃபிஷன் தெரிய வந்திருக்கும், ஆனால் இது உண்மையாக போய் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல அவள் சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அவருக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மிரட்டும் போது அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு தெரியும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் 2 டேஸ்க்கு
முன்னாடி தான் தெரிய வந்ததுன்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ அப்ரூவலாக மாறிடு, இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லும்போது இவர் அப்ரூவலாக மாறிடு, அவள் பண்ண எல்லா தப்பையும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல ஹீரோயின் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்ட்டு, அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவரோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இங்கே தான் ஊர் முழுக்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கும். ஹீரோயின் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஹீரோன பேரை டேமேஜ் பண்ணுறக்காண்டி இந்த அஸ்டன் பொண்ணு தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்கான்ட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹீரோனை விட்டுட்டு அந்த அஸ்டன்ட் பொண்ணை பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். ஹீரோன் எப்படி பேடாக பேசினாங்களோ இப்போ அந்த நிலமை தான் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டன்ட்டுக்கும் வந்திருக்கும். கர்மா இஸ் அ பூமரங் மாதிரி இந்த பொண்ணுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தையும் பண்ண ஹீரோயின் படிப்பாங்க. இவங்கள பற்றி ஆர்டிக்கல் ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாரெல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாகட்டும், மாடல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு நல்ல விதமாக எனக்கு நல்லாவே தெரியுங்க நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டு, அந்த பொண்ணு மேலே எல்லா தப்புன்ட்டு அந்த பொண்ணு மேலே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு இதை பார்த்து சந்தோஷமே இருக்காது, சோகமாக தான் இருப்பாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி உன் பேரெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஆனால் ஏன் நீ ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் எனக்கு தெரியல, இப்போ எல்லாருமே பார்த்தா நான் இன்னசென்ட்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் அப்போ நான் சொல்லும்போது யாருமே என்ன கேட்கல, இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எஜுகேஷன் ஒர்க்கு பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அப்பா எல்லாருமே பார்த்தாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி நானும் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சேன், நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது, என்னோட செல்ஃபை என்னோட ஹோம் டவுனில் நான் கண்டுபிடிச்சேன்ட்டு அந்த எஜுகேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வெளில தானே ரிப்போர்ட்டர் இருக்காங்க, என்ன வயசானவங்களும் உள்ளே போயிட்டு இருக்காங்க, இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு ஓல்டு ரிப்போர்ட்டரோ அந்த இடத்துக்கு வருவாங்க. சுற்றி முற்றி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டே உள்ளே வரும்போது ஹீரோவை இவங்களை பார்த்துருவாங்க. ஏய் ரிப்போர்ட்டர் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது லைட்டாக பயந்துருவாங்க. ஏய் நீ அந்த பர்சன் தானே, நீ என்ன என்னை பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ரிப்போர்ட்டர் எக்ஸிபிஷன் தானே நடக்குது, ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டாங்க, உள்ளே போக விட்டுருவாங்க. ஆனால் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இது ஹீரோனோட எக்ஸிபிஷன், நல்லா பாருங்கள், நல்லதை மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி ஹீரோனை பற்றி பேடாக எழுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, எக்ஸிபிஷனை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கு ஏதாச்சும் விஷயம் நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும்ன்ட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருவாங்க. வெளியிலேயே போர்டு வச்சுருப்பாங்க, ஹீரோனோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் மை பீப்புள் மை வெதர்ன்னு சொல்லிட்டு தான் அதுக்கான டைட்டிலாகவே இருக்கும். ரிப்போர்ட்டர் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொலீக்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். மெயினாக சொல்லப்போனால் பாட்டியோட ஃபோட்டோ, ஹீரோட அப்பாவோட ஃபோட்டோ, ஹீரோயினோட அம்மாவோட ஃபோட்டோ ஆகட்டும், சிஸ்டர்ஸோட ஃபோட்டோ, டால்ஃபின் டேஹாவோட ஃபோட்டோஸ் கூட அந்த இடத்துல இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ். அதுக்கு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மை அங்கிள் டு மை மாம் டு மை டேட் டு மை பவர் ரேஞ்சர்ஸ். ஹீரோயினோட கேங் பேர் பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ். மம்மிஸ் கேங்கோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஹீரோட ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா மை மேன் ஷோயுங் பீலன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்தா அந்த இடத்துல இருக்கும். இந்த ரிப்போர்ட்டருக்கே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மெய் மறந்து போயிடுவாங்க, இந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ டேலண்டான்ட்டு மெய் மறந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே சைடில் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ட்ரூ செல்ஃபை இந்த ஊரில் கண்டுபிடிச்சேன், என்னோட ஹோம் டவுன், என்னோட பீப்புள்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நம்ம ரீல்ஸில் நிறைய டைம் பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீனுன்னு கூட சொல்லலாம். ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. ரிப்போர்ட்டர் வந்துட்டு போனார் இல்லையா, அவர் இதை பற்றி ஆர்டிக்கிளே வெளிவிட்டிருப்பார். ஹீரோயின் எஜுகேஷனை பற்றி நல்ல விதமாக தான் எழுதியிருப்பாங்க. ஹீரோனும் இவரெல்லாம் மாறிட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை திரும்பி சியோலுக்கு வரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஹீரோயின் அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க கேமராலாம் தட்டி எடுத்து தூசிலாம் தட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிலேருந்து வாய்ஸ் என்னம்மா சியோலுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்ட போலேன்ட்டு சண்டே தான் வெளியில் வந்து நின்றுருப்பாங்க. ஹீரோயினும் பயந்துருவாங்க. சண்டே வா பேசிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு வாக்குக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது சண்டே ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ஏன்டா என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இப்போ தான் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்குது அதனால தான் சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நான் இந்த மாதிரி சியோலில் இருக்கும்போது ஏன் ஒரு டைம் கூட என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலேன்னு சொல்லி கேட்கும்போது சண்டேவும் இல்லை இந்த மாதிரி ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அதனால தான் சொல்லி ஹீரோனும் பாத்தியா போய் சொல்கிற பார்த்தா உங்ககிட்ட என்னோட ஸ்டூடியோ அட்ரஸ் இருந்தில்ல, நான் எப்போல்லாம் அவார்ட் வாங்கினா அப்போ நீ பொக்கே அனுப்புவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹீரோனுக்கு பொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சண்டேவாக தான் இருக்கும். அதில் காலில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரம் யர் ஃபர்ஸ்ட் ஃபேன் பூன்னு சொல்லியிருப்பாங்க. சண்டேயோட ஸ்டார்டிங் நேம் பூவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் நீ தானே அதை சென்ட் பண்ணதுன்னு சொல்லி கேட்கும்போது சண்டேவும் இப்போ தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த பர்சன் கிட்ட நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னோட சான்ஸ் கிடைக்காமலே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் கிவ் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த
அந்த விஷயத்த யோசிச்சுட்டு ஹீரோயின் இந்த மாதிரி மேபி எனி சான்ஸ் அந்த பொண்ணு நானான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே சண்டே இல்ல அந்த பொண்ணெல்லாம் நீ கிடையாது, உன்னெல்லாம் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களான்ட்டு அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா மறைச்சு காமெடியாவே பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போய் நம்மளுக்கு வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் தான் காட்டுவாங்க. தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் உங்க கூட சேர்ந்து டைவிங்க்கு வரேன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்மா நான் திரும்பி ஸ்விம்மிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதனால உங்க கூட சேர்ந்து டைவிங்க்கு வரேன்னு சொல்லி சொல்ல அம்மாவும் இல்லை வேண்டாம், இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ எதுக்கு டைவிங்க்கு வரேன்னு எனக்கு தெரியுது, என்னோட ஹெல்த் கண்டிஷனால் தான் நீ வரேன்னு சொல்கிறேன், என்னோட லைஃப்காண்டி என் பொண்ணோட லைஃப்லாம் பண்ண ரிஸ்கில் அனுப்ப மாட்டேன், கண்டிப்பாக நீ பண்ணக்கூடாதுன்ட்டு அம்மா பண்ண தங்கச்சி கிட்ட சொல்லி தேஹா கிட்ட பண்ண இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அம்மா சொல்கிறது கரெக்டு தானே, இந்த மாதிரி என்னோட பொண்ணு எனக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா என்னால் ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லி சொல்லும்போது அவரும் கரெக்டு தான், ஆனால் உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சியும் இந்த மாதிரி நீங்களும் நானும் கொஞ்சம் ஈஸியாகவே அட்டாச் எதனால நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கனாலேன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நான் பேரண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சி ஷாக் ஆகிட்டு நிஜமாலே நீங்கள் பேரண்ட்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நாம் சொல்லிட்டு அந்த டால்ஃபினை மீன் பண்ணி சொல்லுவாங்க. காமெடி தான் பண்ணியிருப்பாங்க. தங்கச்சியும் இந்த மாதிரி எனக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குது தெரியுமா, என் பொண்ணும் சீக்கிரமாக வளர்ந்துருவான், பாய் ஃப்ரெண்ட் கூடலாம் வெளியில் போக ஆரம்பிச்சிருவா, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளேன்னு சொல்லி சொல்லும்போது அவரும் அப்போ நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க உங்கள் கூடயான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், ஏன்னா உங்களுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவையில்ல, அது நானாக இருந்தால் நல்லா இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா டேட்டிங் போகலாமா தான் சொல்லி கேட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு, அதனால் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு வீட்டில் குட்டி பொண்ணையும் பாட்டியும் தான் காட்டுவாங்க. குட்டி பொண்ணு உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டியும் நீ ரொம்ப அழகாகவே ட்ரா பண்ணலையே, பெருசாக ஆர்டிஸ்ட் ஆக போறியான்னு சொல்லி கேட்டுட்டு என்ன ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா டேஹாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசின விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ட்ரா பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபோட்டோ நீ எப்போ எடுத்த, இது அந்த டால்ஃபின் ஓனர் தானேன்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணு ஆமாட்டு இந்த பொண்ணு பார்த்தா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது அழகா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. பாட்டும் ஏன் எடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது எடுக்கணும்னு தோணுச்சு எடுத்தேன், எந்த ரீசனுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இந்த சீன் நம்மளுக்கு திருப்பி டேஹாவையும் தங்கச்சியும் தான் கட்டுவாங்க. டேஹாவும் இந்த மாதிரி குட்டி பொண்ணு நல்லா ஸ்விம் பண்ணுவாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சி அவ எங்க ஸ்விம் பண்ண போறா, அவளுக்கு தண்ணி நானே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லும்போது அவரும் அப்படியான்ட்டு குட்டி பொண்ணு ட்ரா பண்ணியிருப்பாங்களே இந்த மாதிரி என்னோட ட்ரீம் ஸ்விம்மர் ஆகணும்ட்டு அந்த விஷயத்த காட்டுவாங்க. அப்படியே அவள் இந்த ட்ராயிங்கை வரைஞ்சான்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அப்படியே நைட் வீட்டில் தான் காட்டுவாங்க. குட்டி பொண்ணும் தங்கச்சி பண்ண பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. குட்டி பொண்ணும் ஏமா அமைதியாக இருக்கீங்க, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சியும் இந்த மாதிரி உன் ட்ரீமை பற்றி என்கிட்ட சொன்னதே கிடையாது, உன் ட்ரீம் என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணு இப்போ எதுக்குமா அதை கேட்குறீங்கன்னு சொல்லி தங்கச்சியும் இந்த மாதிரி உன்னோட ட்ரீம் ஸ்விம்மர் ஆகிறதா, உனக்கு தான் தண்ணினாலே பயமையே அதை சூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணும் அம்மா எனக்கு இப்போ என்ன தான் தண்ணினா பயம், ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் அது மாறலாமேன்னு சொல்லி சொல்லும்போது தங்கச்சியும் எனக்கு தெரியுது, நீ என்னால் தானே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மர் ஆகணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்க, உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ எதுக்கு பண்ணுற, உனக்கு ட்ராயிங்னா பிடிச்சிருக்கு அதை நீ ஃபாலோ பண்ணி போகலாம்ல, ஏன் எனக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இது நீ பிடிக்கல தெரியுமா, நீ ஒரு விஷயமும் பண்ண எனக்காண்டி பண்ணிட்டு இருக்க, நீ குழந்தையாவே இரு, எனக்காண்டி எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது குழந்தைய அழுதுகிட்டே இந்த மாதிரி என்னால் தானமா நீங்கள் ஸ்விம்மிங் அதனால தான் நான் உங்களுக்கு அதை திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லும்போது தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா ஒன்றும் உன்னால் விடலை, எனக்கு ஸ்விம்மிங்காக நீயான்னு சொல்லி பார்க்கும்போது நான் உன்னை தான் ரொம்பவே லவ், அதனால தான் அந்த ஸ்விம்மிங்கை நான் விட்டேன், இந்த மாதிரி என்னோட ட்ரீமை நீ பண்ணணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது, அதை நீ பண்ணவும் வேண்டாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது குட்டி பொண்ணும் அப்போ நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க, உங்கள் ட்ரீம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சியும் இந்த மாதிரி அம்மாவோட ட்ரீம் அம்மாவே சேஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவோம் ஓகேவான்ட்டு இவங்க ரெண்டு பேர் பண்ண அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க. உடனே தங்கச்சி அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் டைவிங் பண்ண போகிறேம்மா, உங்களுக்காண்டி இல்லை, நான் ஸ்விம்மிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு அம்மா கிட்டே பண்ண வந்து சொல்லுவாங்க. மாமா ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் தான் காட்டுவாங்க. மேனேஜர் வெளியில் வந்துட்டு ஏன் சார் காலில் படுத்துட்டு இருக்கீங்க, ரூமுக்கு போகலாமேன்னு சொல்லும்போது அவர் அந்த இடத்துல கருப்பாம்பூச்சி பார்த்துருப்பாங்க போல், எனக்கு பயமாக இருக்கனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அவர் உள்ளே போயிடுவாங்க. அப்போ தான் மாமாக்கு பார்த்தீங்கன்னா அக்கா கிட்டேருந்து கால் வரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மாமாவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. அக்காவும் மாமாவை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னை ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்கும்போது என் மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த மாதிரி திருப்பி நீ என்னை பார்த்தினா உன் மனசுக்குள்ளே இருக்க லவ் திருப்பி வந்துருமோன்னு தான் நான் நினச்சேன், அந்த விஷயத்துக்காண்டி தான் நான் பயந்தேன், அதே மாதிரி எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தோணுது, நாளைக்கே பார்த்தீங்கன்னா நீ மெயின்லேண்டுக்கு போயிடும், உங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்டு சம்தேரியில் கட்ட வேண்டிய பார்க்க நம்தேரியிலே கட்டு, ஏன்னா எங்கள் அம்மா இந்த ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க, நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடும். மாமா அக்காவை பார்த்து நீ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏஎஸ் குரூப்பை பற்றி என்ன பற்றி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, ஆனால் உன் மனசு என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுதோ நீ அதை நீ கேட்கவே மாட்டிக்க, உன் ஃபீலிங்ஸ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டிக்க, நீ என்னை திருப்பி பார்த்தோன்னே உன் மனசுக்குள்ளே இந்த லவ் வெளியில் வந்துச்சா, நீ என்னை மிஸ் பண்ணுறியா, என்னை லவ் பண்ணுறியா, இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்லிட்டு அக்காவை பார்த்து கேட்பாங்க. அக்காவை எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருமே பண்ண நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. மாமாவும் அக்காவை பார்த்து எனக்கு தெரியும் நீயும் என்னை லவ் பண்ணுற, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுற, என்னை
டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற சொல்லு. நீயும் என்ன லவ் பண்ணுறதானு சொல்லி கேட்கும்போது அக்காவும் ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்னால் அது வெளியில் சொல்லிக்க முடியாது. ஏன்னா திருப்பி அந்த கஷ்டத்தில் எனக்கு அனுபவிக்கணும்னு எந்த ஆசையுமே கிடையாது. நாளைக்கே நீ கிளம்பி மெயின்லேண்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட கோவமா சொல்லி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காட்டுவாங்க. அக்காவும் பார்த்தா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சா பக்கத்தில் மாமா கூட ஒரே பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். மாமாவும் அங்கிட்டு இங்கிட்ட குதிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரூமில் கருப்பாம்பூச்சி இருந்திருக்கும். கருப்பாம்பூச்சி சுத்தறதை பார்த்துருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் என்ன இருந்துன்னே நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி அக்கா அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் மாமா அங்கே உட்காந்துருக்க பார்த்து வா உன்னை ரூமில் கொண்டு போய் விட்டுறேன்ட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ரூமுக்கு போக சொன்னால் மாமா நான் காரில் தான் தூங்குவேன்னு இருப்பாங்க. ஏன்னா கருப்பாம்பூச்சி உள்ள இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லும்போது அக்கா அந்த கருப்பாம்பூச்சியை நானாக பார்த்துக்கிறேன்ட்டு அதை பிடிக்கிறக்காண்டி ரூம்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாமா அக்காவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒன்றா இருந்திருப்பாங்க. இந்த விஷயம்லாம் பண்ண ஞாபகம் வந்திருக்கும். அக்கா கிட்ட மாமா பேசலான்னு வரும்போது அக்காவோ இந்த மாதிரி என் மைண்ட் இப்போ என்கிட்ட கிடையாது, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா அங்கேருந்து போகும்போது மாமா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஏஎஸ் குரூப் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது, உன் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் முக்கியம், ஏன் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவை பார்த்து கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வெதர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹெட்டு பார்த்தீங்கன்னா நீ செலக்ட் ஆகிட்ட சுஸில் போய் ஒர்க் பண்ணுறக்குன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க இல்லையா, ஹீரோ அந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. ஹைரோட்டில் உட்காந்து எல்லாருமே சந்தோஷமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோ ஹீரோயின் பண்ணால் திரும்பி சியோலுக்கு போகிறாங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் குங்டே ஹீரோ பண்ணால் ஃபைனலாக சியோலுக்கு போகிறான். ஆனால் உன்னோட ட்ரீமே பார்த்தீங்கன்னா சுஸில் போய் ஒர்க் பண்ணுறது தான். ஆனால் அவன் இன்னும் போக மாட்டேங்கான், ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் பண்ண ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அப்போ குங்டேவும் அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டான்ல, அவனை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு பர்சனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அவனுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் மறுத்துட்டே இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. சண்டேவும் நிஜமாக அவனுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குங்டேவும் இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் மட்டும் ஏன் போகணும், நம்ம 2 பேருமே போகலாமே, ஏன் சண்டேவை கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சியோலுக்கு போகிறக்கு பிளான் போட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து ஒரு பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோக்கு அப்ரோல் வந்துருக்கு இல்லையா, அந்த பேப்பர் தான் ஹீரோயின் எடுத்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு எது எப்படி கிடச்சிருக்குன்னா ஹீரோ காலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன குப்பை இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ தான் இந்த லெட்டரையும் பார்த்துருப்பாங்க. அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ரிப்போர்ட்டையும் ஹீரோனோட ஸ்கேல்ஃபும் பண்ண பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணிட்டு நான் ஹைரோட்டில் இருக்கியான்ட்டு ஹீரோனை பார்க்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட சியோல் வர விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணாமல் இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது அதை உன்னை பண்ண வைப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ இல்லை அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் உனக்கு சுஸில் போய் ஒர்க் பண்ணுறது தான் ஆசைன்னு எனக்கு தெரியும்பாங்க. அந்த லெட்டரையும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோ ஏதாவது கசக்கி போட்டுறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் இந்த விஷயத்த நினச்சி நீ ரிகெட் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய ஆசை, ஆனால் எங்கள் அம்மானாலையும் என்னாலையும் பார்த்தா நீ போகாமல் இருந்த, ஆனால் இது உன்னோட சான்ஸ், நீ போகணும்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் இங்கே பாரு நீ மெயின்லேண்டுக்கு போகிற, திருப்பி அங்கே போனால் உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை உன்னால் தனியாக ஃபேஸ் பண்ண முடியாது, சப்போஸ் நான் உன்னை விட்டு போனேன்னா அந்த விஷயத்தை நினச்சி நான் ரிகெட் பண்ணுவேன், எனக்கு இது முக்கியமே கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்து இந்த மாதிரி உன்னால தான் பார்த்தீங்கன்னா நான் பழைய சந்தையில் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க டேட் பண்ண சமயத்துலேயே ஆகட்டும் இப்போ ஆகட்டும் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. நீ ஓகேவான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கான அந்த எஜிபிஷனுக்கான நோட்டீஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உன்னை திரும்பி கண்டுபிடின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாங்க. நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெலாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நீ மட்டும் எனக்காண்டி எல்லாம் பண்ணலாம், ஆனால் அந்த விஷயத்த நான் உனக்கு திருப்பி பண்ணக்கூடாதான்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஓடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சியோவில் தான் இருக்காங்க. சண்டேவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா கும்டேவும் அந்த கொலிக் கலர் முடி கொலிக் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸாக இருப்பாங்க. அப்போ சண்டே ஒரு டவுட்டை கேட்பாங்க, இவன் தான் உங்கள் முன்னாடி பேசவே மாட்டான்ல, அப்புறம் எப்படி லவ் எல்லாம் செட் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறக்கே பார்த்தா ரொம்பவே தயங்கிட்டு தான் நின்றுருப்பாங்க. அப்போ கொலிகே நீங்கள் வேணால் டெக்ஸ்ட் மூலமாக சொல்லிடுங்களேன்னு சொல்லி கேட்கும்போது இவர் ப்ரப்போசலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தா இப்போ சொல்லி எல்லாருமே பார்த்தா ஜாலியாக அந்த இடத்துல சிரிச்சு பேசி நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹிரணி அக்கா வந்து தான் காட்டுவாங்க. தங்கச்சி ஊர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு காசை பேசிகிட்டு இருக்கும்போது மம்மிஸ் எல்லாத்தையும் கீழே படுக்க வச்சு ஃபேஷியல்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தங்கச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே செட்டில் ஆயிருப்பாங்க. அம்மா கூட சேர்ந்து டைவிங் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாமாவும் மேனேஜர் ஏர்போர்ட்டில் போயிட்டு இருப்பாங்க. இது ஏஎஸ் குரூப்போட ஏர்போர்ட் தான். இப்போ ஹெட்டாக மாமா தான் இருக்காங்க. இப்போ அக்கா பண்ண அந்த இடத்துல ஒரு ட்ரைனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சூக்கேஸில் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. மேனேஜரும் மாமாவும் பார்த்தீங்கன்னா அக்காவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. மேனேஜரும் மாமா கிட்ட இந்த மாதிரி இவங்க ஃப்ளைட் ஏற போகிறது கிடையாது, ஆனால் ஏன் சூக்கேஸை வச்சு சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது மாமா
எனக்கே தெரியலப்பான்ட்டு இவங்க பேசிட்டு போகும்போது அந்த இடத்துல துபாய் ஷேக் மாதிரி ஒருத்தர் இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. வேற யாரும் இருக்காது, கும்டேயோட அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இவரோட கேரக்டர் தாங்க. ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா துபாயோட பிரின்ஸ். ஒரு சின்ன காலகட்டத்துக்கு மட்டும் சந்தேரியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஊர் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுன்ட்டு இவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பேசி போயிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆட் ஷூட்டாக இருந்திருக்கும். ஆனால் மாடல் பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க போல. பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டும் போது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ பேசினா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, இன்னைக்கு தான் அவங்க யூஎஸ்லேருந்து கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் யாரை மீன் பண்ணி சொல்கிறேன், நோ 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 அவங்க கிட்ட நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் பண்ணி கேட்டனால அவங்க கால் பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஹீரோயின் கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க, நம்ம பேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லும்போது பாய் ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தா இவங்க கால் பண்ணி கூப்பிட்டனால கிம் டே ஹீன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் போல. இவங்க என்ன ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க பார்த்தா ஹீரோயின் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும், நம்ம சொல்லி வந்துட்டாங்களான்ட்டு. அப்படி அவங்க உட்காந்து பேசும்போது தான் அவங்க ஹீரோனை பார்த்து நீங்கள் இப்போ ஓகேவா இருக்கீங்களா, இந்த மாதிரி நான் யூஎஸில் இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறையாவே நடந்தது, உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சேன், அதனால் பேச முடியலன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நான் பார்சல் சென்ட் பண்ணியிருந்தேன், ரிசீவ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் தான் ஹோம் டவுனில் இருந்தாங்களே, நான் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை சொல்லும்போது அவங்களே சரி பரவாயில்லைன்ட்டு மாடல் ஷூட்டிங் பண்ணால் வந்திருப்பாங்க. ஹீரோனை அழகாகவே ஃபோட்டோகிராஃபில் எடுத்து முடிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஹீரோன வாய்ஸ் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருந்தது, அதனால் என்கிட்ட இருந்த பாசிட்டிவை நான் பார்க்காமலே விட்டுட்டேன், இந்த ஊர்லேயும் என்னை லவ் பண்ணுற சில பர்சன்ஸ் இருக்காங்கன்ட்டு கொலிகை மீன் பண்ணியும் இப்போ இந்த மாடல் வந்தாங்க இல்லையா அவங்கள மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்படியே பார்சல் வந்திருக்கும், ஆனால் மலையில் நினைஞ்சு அதை பார்த்தீங்கன்னா குப்பையில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்மளுக்கு அப்படியே நெக்ஸ்ட்ல பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பண்ணால் கிறிஸ்மஸ் ஈவாக இருக்கும். ஹீரோ கிட்ட இருந்து எந்த டெக்ஸ்ட்டுமே வந்திருக்காது, இன்னும் இவன் எந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டேங்கிறான்ட்டு அந்த இடத்துலேருந்து பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டில் அக்கா ரூமுக்கு வருவாங்க. ஹீரோயின் பேக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என்ன ஹீரோ மீட் பண்ண போறியா, நெக்ஸ்ட் மந்த் தானே போனேன், என்ன இப்போயே பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி என்னை பற்றி பேசுகிறத விட நீ மாமா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அதை நான் பார்த்துக்கிறேன், குப்பை கொட்டாமல் இருக்கு, கொண்டு போய் கொட்டிட்டு வாம்பாங்க. ஹீரோனும் நான் எதுக்கு கொட்டணும், நீயே கொட்டுன்ட்டு ரெண்டு பேரும் பண்ண க்யூட்டாக ஃபைட் பண்ணிட்டு ஹீரோன் சரி சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வரும்போது ரெண்டு கப்பிள்ஸ் பண்ண கை கோத்து போகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோ பண்ண டெக்ஸ்ட்டுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கான், ரொம்ப பிஸியாக இருக்கான் போல, நல்லா இருந்தால் சரின்ட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கப்பிள்ஸ் போனாங்களே அவங்க கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்னோ பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க. இவர் யாராதுன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோவும் பண்ண ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஹீரோனை பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆவாங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தது ஹீரோவாக தான் இருக்கும். ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணி நிற்கிறத பார்த்து ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. நீ எப்படி இங்கே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதை உன்னை பார்க்கறக்காண்டி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பண்ண அந்த இடத்துல கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படியே பண்ண இவங்க லைஃப்லாம் நம்ம காட்டுவாங்க. ஹீரோனும் அவங்களோட ப்ரொஃபஷனில் நல்லபடியாக போயிட்டு இருப்பாங்க. சண்டேவா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடப்படியாக நடத்திட்டு இருப்பாங்க. குங்டே பண்ணா இப்போ சியோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவருக்கு அனிமே கிரியேட்டர் ஆகணும் தான் ஆசை. அதே மாதிரி இப்போ ஒரு அனிமே கிரியேட்டர் ஆயிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. பழைய ஆஃபீஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சியோவில் உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி இல்லை மழை பெய்ய போகுதுன்னு சொன்னால் இல்லை வெயில் அடிக்க போகுதுன்னு சொன்னால் மழை பெய்யுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பா இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஹீரோவும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஜோர்ஜி ஐலாண்டில் இருக்க தாத்தா பாட்டி அந்த டாகட்டும் அப்பாஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஹைட் அவுட் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த இடத்துல ரொம்பவே காலியாக இருக்கும். இவங்க பவர் ரேஞ்சர்ஸாக சின்ன வயசில் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க. மாதிரி தங்கச்சியும் அம்மாவும் பண்ணால் டைவிங் காண்டி போவாங்க. டேவும் குட்டி பொண்ணும் பண்ணால் பாய் சொல்லி அமுச்சு வைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஹீரோயினோட வாய்ஸ் என்ன சொல்லுனா இந்த மாதிரி டைவிங் போகிற சமயத்தில் நம்ம மூச்சை எவ்வளோ அடக்க முடியுமோ அவ்வளோ அடிக்க தான் கடலில் இருக்கணும். மூச்சு விட்றதுக்கு தயங்குனீங்கன்னா டக்குன்னு மேலே அதுதான் நம்மளோட ஸ்பேஸ், நம்ம ஊர் சந்தேரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கடைசியில் பண்ண சின்ன ஒரு கோட்ஸ் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நம்ம ரிட்டர்ன் ஆகி நம்ம ரிலீஃப் ஆகி வரக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் இதுன்னு சொல்கிறதோடையே இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா முடியுது. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் இருந்திருக்கலாமே நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த ட்ராமாவில் எல்லாமே இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப், லவ் ஆகட்டும், அம்மா பொண்ணோட பாசமாகட்டும், அப்பாவோட பாசமாகட்டும், எல்லாமே பண்ணால் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரோலை நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ட்ராமாலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன்.